ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, ஒரு வழியாக நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு வந்து குணமாயிடுச்சு. குணமானனால எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போய் கொண்டாடுறாங்க. அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எபிசோடில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு ஒரு வழியாக வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சூர்யாவுக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கால் வருது. ஈவினிங் வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வந்து வராங்க. அது மூலமாக உங்கள் அப்பாவுக்கு வந்து டாக்டர்ஸ் மூலமாக உங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அப்பா வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சூர்யாவுக்கு, சுந்தரவலிக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அந்த இடத்துல வருது. அப்போவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கெஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட சூர்யா ஆக்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நந்தினியோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நந்தினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நந்தினி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஈவினிங் போல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்பெஷல் டாக்டர்ஸ்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறமா சுந்தரவல்லி எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனப்போ நம்ம அருணாச்சலத்துக்கு வந்து பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுந்தரவல்லி வந்து அருணாச்சலம் வந்து அன்கான்ஷியஸாக தான் பெட்டில் வந்து படுத்து கிடக்காங்க. நம்ம சுந்தரவல்லி வந்து அருணாச்சலத்தோட கையை பிடிச்சிட்டு எப்படியாச்சும் வந்து வந்துருங்க, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன், ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் மனசை வந்து தைரியப்படுத்திக்கோங்க. எதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா டாக்டர் வந்து சுந்தரவல்லி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மொத்தமாக வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க, அன்கான்சியஸாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆள் மனசில் அவங்க கான்சியஸாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களால உடம்பளவில் அவங்களால அசைக்கவோ இல்லை வாயை திறந்து பேசவோ கண்ணை முழிக்கவோ முடியாது. நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம், ஆனால் அவங்களால ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து சுந்தரவல்லி வந்து சரி டாக்டர், நான் பேசணும் என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சுந்தரவல்லி அப்போ தான் வந்து அருணாச்சலத்தோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல இனிமேல் ரொம்ப தைரியமாக இருக்கணும், உங்களை நம்பி தான் நான் இருக்கேங்க, இந்த குடும்பம் இருக்குது, நம்மளோட சுரேகாவோட கல்யாணம் நீங்கள் வந்தால் தான் நல்லபடியாக நடக்கும், அதனால் எப்படியாச்சும் வந்து வந்துருங்க, எங்களுக்காக வந்துருங்க, நீங்கள் எங்களை ஏமாத்திட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து அருணாச்சலம் கையை பிடிச்சி பேசுகிறாங்க. உடனே வந்து சூர்யாவும், அப்பா நான் பேசுகிறது கேட்குதாப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும் நான் நம்புகிறேன்ப்பா, நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்காக தான்ப்பா காத்துட்ருக்கோம், நீங்கள் தைரியமாக இருந்து இந்த போராட்டத்தில் எப்படியாச்சும் நீங்கள் ஜெயிச்சிடணும்ப்பா, நாங்கள் வந்து உங்களை வந்து திரும்ப உங்களோட அதே சிரிப்பை பார்க்கணும், அதே மாதிரி நாங்கள் உங்களை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ நந்தினி, ஹரிதா, சுரேகா, மாதவி எல்லாருமே அதே இடத்துல தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து எமோஷ்னலாக வந்து அருணாச்சலத்தை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம டாக்டர் வந்து ஓகே மேம் பேசியாச்சா, எல்லாமே பேசியாச்சா, நான் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னே சுந்தரவல்லி வந்து ஓகே சார் உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து அருணாச்சலத்தை வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அருணாச்சலத்துக்கு எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மூளையில் தான் வந்து பிரச்சனை, மூளையில் வந்து பிளட் வந்து லாக் ஆகியிருக்கனால மூளையை வந்து அந்த ஸ்கல்ப்பை வந்து அப்படியே பிரித்து எடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் இதில் வந்து நிறையா பேர் வந்து உயிரோடே வரமாட்டாங்க. ஆனால் வந்து நம்ம அருணாச்சலம் உயிரோடு வரப்போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்பெஷல் டாக்டர்ஸாக இருந்தாலும் அதுக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை நம்ம நந்தினி வந்து கும்பிட்டனால தான் கண்டிப்பாக அவங்க உயிரோடு வரப்போகிறாங்கங்கிறதான் நம்பப்படுது. அப்போது நம்ம அருணாச்சலத்துக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலே வந்து நந்தினி, சூர்யா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ரேஷன் ஒரு மணி நேரம் வந்து நடக்குது. எல்லாருமே வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே டாக்டர் வந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே சுந்தரவல்லி வந்து ஓடி போய், டாக்டர் என்னாச்சு டாக்டர், எதுவும் இல்லைல்ல, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல, அவங்க நல்லா இருக்காங்களா, கண்ணு முழிச்சிட்டாங்களா, இப்போ எங்கள் எல்லாரையும் பார்ப்பாங்களா டாக்டர், எங்ககிட்ட பேசுவாங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படன்னு அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் டாக்டர் கிட்ட கொட்டுறாங்க. உடனே டாக்டர் வந்து இருங்க மேடம் நான் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் பதறாதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்க, இப்போ தான் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும், நான் சொல்கிறத தைரியப்படுத்திட்டு மனசை தைரியப்படுத்திட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சுந்தரவல்லி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து சரியாயிருச்சு, ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் கண்ணு முழிக்கலை, இன்னும் பேசலை, ஆனால் ஒரு வாரம் நீங்கள்
டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக கொடுங்க. நாங்களும் டாக்டர்ஸும் வந்து பார்ப்போம் ஒரு வாரம். ஆனால் நான் இப்போவே டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றேன். நீங்கள் ஆனால் 1 வீக் கழித்து கண்டிப்பாக அவங்க பேசிடுவாங்க. ஆனால் 1 வீக் அப்படிங்கிறது எங்களை பொறுத்தளவில் 1 வீக். ஆனால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 3 நாளில் 2 நாளில் கூட அவங்கள பேச வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு 3 நாள் 2 நாளே அருணாச்சலம் எழுந்திரிச்சு பேசுகிறவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க குடும்பத்தோட அன்பு அவ்வளோ அவருக்கு இருக்குது. அதனால உங்களோட அன்பும் உங்களோட பிரார்த்தனையும் வந்து கண்டிப்பாக அருணாச்சலத்தை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பேஷண்ட்ஸை நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் 100ல் 10% பேர் தான் பொழைச்சிருக்காங்க. அந்த 10%ல் அருணாச்சலமும் ஒரு பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 10%ம் கடவுளோட நமக்கும் மேலே உள்ள சக்தி தான் வந்து அந்த 10%ம் பொழைக்க வைக்கும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ கடவுளை ரொம்ப வேண்டுறனால அருணாச்சலம் ஐயாவுக்கு வந்து உயிர் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொன்னோடனே உடனே சுந்தரவள்ளி வந்து நந்தினியை வந்து இப்படி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து நந்தினி தான் வந்து கோயிலுக்கு போய் வேண்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சுந்தரவள்ளிக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி சுந்தரவள்ளிக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஹரிதாவும் மாதவி வந்து நந்தினிக்கு வந்து உப்பு, மிளகாப்பொடி, பீங்காய் இதெல்லாம் போட்டு நந்தினியை வந்து கொடுமைப்படுத்தின விஷயமும் தெரியும். ஸோ அதோட சுந்தரவள்ளி வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் நந்தினி வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்திருக்காங்கல்ல. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு வந்தோடனே நந்தினி மேலே சுந்தரவள்ளிக்கு இன்னும் ஒரு கொஞ்சமாக வந்து இரக்க குணமும் பாசமும் வரும். உடனே நந்தினி வந்து சுந்தரவள்ளி வந்து ஒரு ஏக்கத்தோடு வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறமா நந்தினியும் சுந்தரவள்ளி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே தலையை வந்து கீழே குனிஞ்சிருவாங்க. ஏன்னா வந்து நந்தினி வந்து எதையுமே வந்து சுந்தரவள்ளிக்கிட்ட வந்து காட்டிக்கிற மாட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் சீரியல் பார்த்தா தான் என்ன அப்படிங்கிற விளப்பம் தெரியும். அதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு குணமானதுக்கப்புறமா சூர்யா எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக வந்து அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா பார்த்ததுக்கப்புறமா சூர்யா வந்து அவங்க அப்பா பெட்டில் கிடக்கும்போதே அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சி, அப்பா சீக்கிரமாக எழுந்திரிங்க, அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டு சூர்யா வந்து நம்ம அருணாச்சலத்துக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடக்க ஒரு பட்சத்தில் இப்போ அருணாச்சலம் வந்து 2 நாளுக்கு அப்புறமா வந்து எழுந்திரிச்சு அதே மாதிரியே இந்த குடும்பத்தோட பாசத்தின் மூலயமா 2 நாளில் எழுந்திரிச்சு வந்து குடும்பம் எல்லாருக்கிட்டையுமே அருணாச்சலம் வந்து பேசுகிறாங்க. நந்தினி, சுந்தரவள்ளி எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாங்க. அவங்க கண் முழிச்சதே வந்து பெரிய ஒரு விஷயம். ஆனால் அவங்களால ரொம்ப பேச முடியல, ஓரளவு பேசுகிறாங்க. உடனே வந்து இவங்க குடும்பத்தில் வந்து நேர்த்தி இது வச்சுருப்பாங்க. சுந்தரவள்ளி வந்து வேண்டியிருப்பாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க. நந்தினி வந்து இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து உடம்பு சரியானதுக்கப்புறமா கோயிலுக்கு ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க. உடனே வந்து நந்தினியே வந்து சுந்தரவள்ளிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி ஐயாவுக்கு குணமாயிடுச்சுன்னா நான் இந்த மாதிரி கோயிலுக்கு குடும்பத்தோடு வரணும்னு வேண்டியிருந்தேம்மா, நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, ஐயாவுக்கு தான் குணமாயிடுச்சுல, ஐயா இன்னும் நல்லா பேசுவாங்க, இன்னும் நம்ம கூடலாம் பழகணுன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோடனே சுந்தரவள்ளியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கிட்ட வந்து அப்போ தான் மூஞ்சி கொடுத்தே பேசுவாங்க. உடனே எல்லோரும் ஃபேமிலியாக வந்து கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் சந்தோஷமாக அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.